இஸ்லாத்துல ஈமான் கொள்ளாம நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியுமா? இறை நம்பிக்கை கொள்வது எவ்வளவு பெரிய விஷயம். லா ததஹுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாத வரைக்கும் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் அப்படி இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் உங்களை எல்லாரும் நீங்கள் நேசிக்க வேண்டும். அந்த இறை நம்பிக்கை உங்க உள்ளத்துல வரணும் அப்படின்னா நீங்கள் பிறரை நேசிக்காத வரைக்கும் இறை நம்பிக்கையை கொள்ள முடியாது. ரெண்டுத்தையும் ஒன்னோட ஒண்ணு இணைக்கிறாங்க, முடிச்சு போறாங்க பாருங்க. அப்ப ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு இணைத்திருக்கிற அளவுக்கு பிறருடைய நேசம், பிறரை விரும்புவது, பிறர் மேல பாசம் செலுத்துவது, பிறர் மேல கருணை செலுத்துவது எல்லாமே ஈமானோடு சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அப்ப பிறரை நேசிக்காத வரைக்கும் நாங்க ஈமான் கொள்ள முடியாதுன்னா எங்களுக்கு எப்படி நேசிக்கிறதுன்னு எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அப்சு சலாம பைனக்கும், நீங்கள் சலாத்தை கொண்டு போய் பரப்புங்கள். இத ரசூலுல்லாஹ் சொல்லி சொல்றாங்க. நாங்க அப்படி கொண்டு போய் ஈமானுக்கு நம்பிக்கை கொள்ளணும், சொர்க்கத்துக்கு போகணும், பிறரை நேசிக்கணும்னா அப்சு சலாம பைனக்கும், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். அது உங்களுக்கு நேசத்தை கொடுக்கும், அதுக்கு பிறகு அது ஈமானை கொடுக்கும், அது உங்களை சொர்க்கத்துக்கு சேர்க்கும். சலாம் கொள்வது என்பது நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு நம் உள்ளத்தில் உள்ள வெறுப்புணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சி, குரோத உணர்ச்சி, பொறாம உணர்ச்சி எல்லாத்தையும் கலைந்து சுக்குநூறாக ஆக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் சலாம்.